ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நாம இன்னைக்கு என்ன கேம் பிளே பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்கேரி டீச்சர் ஸ்டோனேஜ் ப்ளே பண்ண போகிறோம். ஏன் பார்த்தனால வீடியோ போட மாட்டேன்னு கேட்டிங்கன்னா கைஸ் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம் கட்டி ஏன்னா சரி வீடியோ அப்லோட் பண்ண முடியல நினச்சோங்க. இனிமேல் வார கட்ட வீடியோ வந்துடும். கைஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க சீட்டா கேம்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த கிளையோட டேட்டிங் லெவல்லேருந்து விளையாண்டுருப்போம். இப்போ வந்து அதே டேட்டிங் லெவல் பெண்டிங் இருக்கும், அங்கே பார்க்கலாம். ஆமாம் கைஸ், 4வது லெவல். ஓகே, 3வது லெவலுக்கு ப்ளே பண்ணியாச்சு. இப்போ 4வது லெவல் தான் ப்ளே பண்ணணும். இதுவும் மிஸ்டி ஹரியோபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பெரிஸ். ஓகே கைஸ், என்ன சொல்கிறாங்க புரியல. நாங்கள் சீட்டாக உள்ளே பார்த்தா நமக்கு தெரியும் கட் ஸ்கேனில். ஏன்னா நமக்கு தமிழ்லேயே கற்கூரி, இங்கிலீஷ் எப்படி தெரியும். நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். கட் ஸ்கேனில் பார்ப்போம். கட் ஸ்கேனில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, என்னடா என்ன நடக்குது? ஓ மை காட் கைஸ், இன்னும் ரொமான்டிக் நடந்துட்டு இருக்கு. சரியில்லையே. ஓஹோ, அதுக்காக வந்து பிளான் பண்ணிட்டு பெர்ரிஸ் வந்து பிச்சுக்கிறாளாமா. பெர்ரிஸ் என்ன கைஸ் தெரியல, கிரேப்ஸா? சரி, ஏதா இருந்தாலும் நம்ம கெடுக்கிறதா நம்ம வேலையை கெடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் ஸ்கேன் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு பார்க்கலாம். ஆமாம் கைஸ், கட் ஸ்கேன் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெர்ரிஸ் இருக்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம அதே மாதிரி ஸ்டோனாக மேக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஸ்டோன் எடுக்கணும். அந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது, அந்த சைடு லெஃப்ட் சைடில். எங்கள் அடிமையாக தான் போவோம். நெக்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணதான் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமோட பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோனேஜ் ஸ்கேரி டீச்சர். இப்போ எப்படி சொன்னால் நம்ம ரெகுலராக விளையாடுற ஸ்கேரி டீச்சரை விட இவன் வீடு கொஞ்சம் பெருசு. எங்கே போனால் எப்படி மட்டும் நமக்கே தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு வீடு பெருசு கைஸ். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோனை வந்து இப்போ கீழே பேஸ்மெண்ட் கொண்டு போகணும். ஏன்னா அங்கே தான் ஒரு மிஷின் இருக்குது. அதுதான் வந்து இந்த கல்லை உடைக்கிற மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். நீங்கள் இதான் பேஸ்மெண்ட் கீழே மக்கா. ஓகே, அடியே வந்தாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து இங்கே ரைட் சைடு கீழே தான் இருக்கும்போது கைஸ் தான் இந்த ரூமு. ஓகே, இப்போ போட்டு மிஷினை வந்து நம்ம கரெக்டாக ஸ்டோன் பெரிஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா பெரி சைஸில் ஸ்டோனை வெட்டுறோம். ஓகே, வெட்டியாச்சு. இப்போ அதை எடுத்துகிட்டு போய் இந்த கிழவிக்கு வள வைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்டோனை வெட்டுற கல்லை வெட்டுற மிஷினெல்லாம் இருக்கா இந்த மாதிரி ரெடி மேக் பண்ணுறது? எனக்கு தெரியல கைஸ். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த கேமில். தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல போய் இதை வந்து கலரிங் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா கலரிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிரேப்ஸ் மாதிரி இதெல்லாம் தேவைப்படுது. சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கிழவி ரொமான்டிக் பண்ண இடத்துக்கு போனோம். அந்த இடம் எதுவும் தெரியல, கிச்சன் பக்கம் தான் சொன்னாங்க. இது கிச்சனுக்கு ஆப்போசிட் தான். கைஸ் இப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, இதுக்குள்ள வந்து அவருடைய லெஃப்ட் சைடு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவுலுக்குள்ள போட்டுடலாம். நான் அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். கட் ஸ்கேன் என்னன்னு பார்க்கலாம் இருங்க. இங்கே கிளவிக்கா கட் ஸ்கேன் ஆரம்பிக்கல. வந்துட்டா கிளவி. உண்மைக்கா லவர் வந்துட்டா. ஸ்கேரி ஸ்டேஜ் என்னன்னு தெரியல, ஸ்கேரி ஸ்டேஜ் கழட்டி விட்டான் போல தெரியுது. ஓகே, அடி போவி. ஓகே, என்ன ரெண்டு பேரும் சிரிக்கிறேங்க, என்னாச்சு? ஓ அவ்வளோதான், பல்லு கிராக் அடிச்சு கிளவிக்கு. தோழி முடிஞ்சுது. ஓகேஸ், நம்ம அடுத்த லெவல் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக லெவல் இதாக போகுது. எனக்கு பார்ப்போம், அது என்ன எனக்கே தெரியல, பார்க்கலாம். ஏன்னா டேட்ஸ் லெவல் முடிஞ்சிது, கிளவியோட டேட்ஸ் லெவலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு லெவல் இது பண்ணணும். என்னது இது? ஹேட் ட்ரையாங்கிள். என்னடா ஹேட் ட்ரையாங்கிள்? ஒன்றுமே புரியல எனக்கு. சரி, உள்ளே பார்ப்போம் என்னென்ன ஸ்கேன் ஒன்று பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து லெவல் 1 இருக்கு. இருங்க கைஸ். இது வந்து கேம் அது. ஸோ மிஸ்டி ஸ்டோன் பவுலிங் பின்ஸ் அவுட் த பவுலிங் பின்ஸ் தட் ஆர் மோர் பெண்டி அண்ட் பிளேயபிள். ஓகே, என்ன பண்ணுறான்னா ஒரு பெரிய உருளாக்கட்டை. இதுவா கைஸ்? இது பேர் என்ன சொல்லுவாங்க? சரி, இப்போ வந்து நம்ம இதை வந்து ட்ராப் பண்ணணும். சரிங்க, பார்க்கலாம். கிளவி ரொம்ப டேலண்ட் ஆகலாமா? பேசிகிட்டு இருக்கான். இல்லை, ரொம்ப நாள் பேசிகிட்டு இருக்கு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு மேஜிக் கோடர் வேணும். இருங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளதாக இருக்குது. அது இதில் மேக் பண்ணணும். அதுக்கு வந்து ஏஎக்ஸிம்பாங்க. அந்த ஏஎக்ஸ் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு தான் போகணும். ஆனால் எதுக்கு நம்ம குதிச்சு வெளியிட்டாலும் தெரியல. இங்கிருந்து அவ்வளோ தூரம் போகணும். அதனால் நம்ம ஷார்ட்கட்டில் உள்ளே போயிடலாம். இந்த ரூம் இல்லை. ஓகே கைஸ், இது வந்து நீங்கள் ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், இதெல்லாம் குதிச்சுட்டே போயிடலாம். ஆனால் அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு இது வரைக்கும் எத்தனையோ டைம் ப்ளே பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னுமே எந்த லெவலையுமே அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு கெஸ் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ பெரிய வீடு ஒரே மாதிரி இருக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட் வந்தாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேரம் வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ரூம் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் இருக்கும். இருங்க, காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ரூம் கிடையாது கைஸ். இந்த ரூம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் வந்து வெளியே போகிற வழி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குதுடா
சரி டைமண்ட் ஓகே. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி கேஸ் உட்டு மாதிரி அதில் போய் நம்ம இப்போ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண உட்டில் கேஸ் எதுன்னு வேற என்னமோ இருந்தது. சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏஎக்ஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு, மிக்ஸ் பண்ணி வச்சு மேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொண்டு போய் ஒரு மரம் இருக்கு வெளியே பெரிய மரம், அந்த மரத்தில் போய் நம்ம இந்த இதை நம்ம மேக் பண்ண போகிறோம். லப்பர் மரம் நினைக்கிறேன், லப்பர் மரம் மாதிரி அப்படியே பட்டா அந்த மரம் வந்து அப்படியே நமக்கு ஈக்குவலாக இதாக பண்ணும். ரப்பர் மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம அதை உருட்டு நம்ம அடித்தோம்னா திருப்பி அதே நம்ம திருப்பி அடிக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் சேஃபாக ஓட்டணும். ஓகே இதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டு நான் உங்களை கூப்பிட்றேங்க. ஓகே அவர்களே வெட்டியாச்சு. சரி இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பெயிண்ட் அடிக்கணும். அதுக்கு பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மேலே போய் இந்த கிரேப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா வந்து காரிங் வச்சிடலாம். இங்கே நிறைய கிரேப்ஸ் வேணும், தக்காளி டொமாட்டோவாக இருக்குங்க தான் இங்கே இருக்கா. ஓகே இதை எடுத்துக்குவோம். இதை எடுத்து போய் இப்போ நம்ம கலர் பண்ணி வச்சிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் பின்ஸ் அது பேர் சொல்லுவாங்க, நம்ம மேக் பண்ண பார்த்தீங்களா அது பவுலிங் பின்ஸ் ஆமா. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை போய் முதல்ல கார் பூசி ரெடி பண்ணுவோம். சரிங்க ஓகே 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 இப்படி காலி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே போய் அந்த கிளவி ரெண்டு இடத்துல போய் வைக்கணும். இங்கே வச்சிடலாம். கொஞ்சம் மேலே ஜம்ப் பண்ணி போகணும். கைஸ் இது வந்து ரொம்ப பக்கம் தான் கைஸ், ரொம்ப லோக்கல் நம்பர் ரொம்ப பக்கமாகவே இருக்குது இது. ஆனால் அந்த வீடு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். கைஸ் அப்படி யார் இருக்கு இந்த ஸ்டோனேஜ் டீச்சர் கேம் பிடிச்சிருக்காங்க கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. இந்த இடத்துல வைக்கணும். ஓகே வச்சுட்டு நான் வெளியே போயிடுறேன். அடுத்த ஸ்கிரீனில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே ஜம்ப் பண்ணுறான், குளிச்சிட்றா, கை ஃபுல்ல எங்கடா போக முடியல. டே போடா என்னடா ஆச்சு, இன்னும் மாட்டிக்கிட்டானா? ஐயோ டே வந்துடுவாடா, வந்தா நம்ம சங்குதா போ போ. ஓகே வந்துட்டா. ஓ எடுத்துனே ஒரு சிப்பு போட்டா, ஒரு சிப்பு அடிச்சுட்டு ஏறிச்சு. இங்க வந்து என்ன பண்ண போறான்னா ரெடி ஆயிட்டா. இன்னைக்கு உருட்டுற எல்லாமே கீழே வந்துடும் அப்படின்னு வேற உருட்டுறா. ஆனா அங்க இருக்க லப்பரு போடு அப்படியே சால்டா மூஞ்சி உடச்சிருவான். அவ்வளோதான் கைஸ் அடிச்சு தூக்கி மூஞ்சிலே சொல்லிட்டாங்க. ஓகே கைஸ் சரி கைஸ் செம்ம ஃபன் கைஸ். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிரீன் லைட் ரெட் லைட் ஒரு அப்டேட் வந்து சொன்னாங்க, புதுசாக ஒரு ஆள் ஆட் பண்ணி சொன்னாங்க. சரி அதே பார்க்கலாம் சொல்லிட்டு நானும் அந்த கிரீன் லைட் கேம் எல்லாம் ப்ளே பண்ணி உள்ள போய் பார்த்தேன் கைஸ். ரெட் லைட் கிரீன் லைட் சரி ஓகே என்னன்னா புதுசாக ஒரு ஆட் பண்ணி சொன்னான்னு சொல்லி நானும் உள்ள போய் பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்லி. அப்புறம் பார்த்தா நீங்களே பாருங்க அதான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இல்லாமல் யார் யாருக்கு இந்த ஸ்டோனேஜ் ஸ்கேரிட்டி சொல்லிட்டுல இந்த மாதிரி கேமில் வந்து க்ரீன் லைட்டு ப்ளூ லைட்டுக்கும் சரியா பார்த்தீங்கன்னா ட்ராகன் இருக்கு, இந்த கிளவி இங்கே இருக்கா, இது வந்து ரெட் லைட் ப்ளூ லைட் சொல்ற மாதிரி இங்கே வந்து அங்கே மட்டும் ஸ்கேரி செஞ்சது அவன் எவனே தெரியல. ஓகே கேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் இல்லை எல்லாம் அப்படியே தான் இருக்கு. சரி ப்ளே பண்ணுவோம். உங்கள் லெவல் 5 டவுன் ஒன்னா எல்லாம் முன்னாடி ஓடிப்பிட்டாங்க. ஏன் ரைட்ரா மர்க்கே ஆகிட்டாங்க எல்லாருமே. போடா போடா முள்ளுக்கு பயத்தில் போலாமா? அப்பா ஓகே அவன் எவனே தெரியல, அவன் அவ்வளோ தூரம் போயிட்டான். இது வேற சரி ஓகே ஓடு 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 ஓடு. ஓகே இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு அப்டேட்டும் இல்லை, அப்படியே தான் இருக்கான லெவல் 5 முடிச்சாச்சு. யாருக்கு லெவல் 6 எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஸ்டார்டருக்கு இந்த கேம் முடிக்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி போங்க. ஓகே கேஸ் சரியா? ஓகே கேஸ் அடுத்தது லெவல் 5 லெவல் 6 வந்துடல. ஓகே லெவல் 6 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எவனுமே இல்லை அப்படி இருக்குது. ஓகே சைடில் 2 இது கொடுத்துட்டானுங்க மிஷின் அடிக்கிறதுக்கு, மாட்டணும் சட்னி தான். என்ன ஸ்கேரிஸ் வந்து ஓடுறது பாருங்க எப்படின்னு. ஓய் கேஷ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான எப்படின்னா மாட்டினாங்கன்னா அந்த டிரைவர் தான் சொல்லுவோம் சுற்றிட்டு போயிரு ஆனங்க ஓக்கமாக்கா. ஓகே நம்ம நெக்ஸ்ட் கேம் கண்டிப்பாக பண்ணலாம். சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே டாடா பை பை லவ் யூ see you.